சாரி சார், நீங்கள் யாருன்னு தெரியாமல் நாங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம். உமாவின் கணவன் பணிவுடன் மன்னிப்பு கேட்க. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே அவசரப்பட்டுட்டீங்க. அப்புறம் இப்போ கூட நான் தியான மீடியாவோட ஓனர்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு மரியாதை தரீங்க. அப்படி ஒரு மரியாதை எனக்கு தேவையே இல்லை. அப்புறம் சக மனுஷனை மதிக்க தெரியாதவன் என் கம்பெனிக்கும் அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பில் எதுக்கு ஏழை பணக்கார வித்தியாசம் வருது? அப்போ உங்ககிட்ட அந்த அடிப்படை உண்மை கூட இல்லை. ஹரீஷ் அவர்கள் முகத்தில் அடித்தது போல பேச இருவரும் தலைகுனிந்து நின்றனர். அதோடு அவர்கள் கண்களில் தியானா மீடியா வேலையை பற்றிய பீதி தெரிந்தது. அதே நேரத்தில் அவனுடைய ஃபோனில் ஒரு மெசேஜ் வந்து விழ அதில் அவன் அதிகாரப்பூர்வமாக வேலையை விட்டு நீக்கப்படுவதாகவும் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள உடனடியாக ஹெட் ஆஃபீஸுக்கு வந்து சிஇஓவின் PA நிக்கிதாவை சந்திக்க வேண்டும் என்றும் எழுதப்பட்டிருந்தது. அதை பார்த்ததும் அவர்கள் இருவரும் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போய்விட்டார்கள். அவன் இப்போதுதான் கை நிறைய சம்பளத்துடன் அந்த புதிய வேலையில் சேர்ந்திருந்தான். ஒரே நிமிடத்தில் அவனுடைய கனவு மொத்தமும் காலியாகிவிட்டது. திரும்பி உமாவை தீயாக முறைத்தவன், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நீ எப்பவும் மற்றவங்களை இன்சல்ட் பண்ணுறதோட என்னையும் அதில் இழுத்து விட்டுட்ட. இப்போ அதோட விளைவு என்னன்னு பார்த்தியா? இனி நான் என்ன பண்ணாலும் எனக்கு அந்த வேலை கிடைக்காது என்று எல்லோருக்கும் முன்னிலையில் அவளை திட்டினான். ஹரிஷால் அதற்கு மேல் அங்கு நின்று அந்த நாடகத்தை எல்லாம் பார்க்க முடியவில்லை. இப்போதும் அவன் திருந்தாமல் மொத்த பழியையும் தன் மனைவியின் மீது மட்டுமே சுமத்துவதை பார்த்த ஹரிஷ் தான் எடுத்த முடிவு சரிதான் என்று நினைத்தான். உமா சந்தனாவை அவமானப்படுத்திய போதே நிக்கிதாவை ஃபோனில் அழைத்த ஹரிஷ் அவனை பற்றிய விவரங்களை கூறி உடனடியாக வேலையில் இருந்து நீக்கச் சொன்னான். அதன் பிறகு ரொம்பவே வேகமாக செயல்பட்ட நிக்கிதா அடுத்த 10வது நிமிடம் அவனுடைய நம்பரை கண்டுபிடித்து மெசேஜ் அனுப்பிவிட்டாள். அங்கு நடப்பதையெல்லாம் வெறுமனே வேடிக்கை பார்த்து கொண்டு எதுவுமே பேசாமல் சோகத்துடன் நின்றிருந்த சந்தனாவை பார்த்து மென்மையாக புன்னகைத்த ஹரிஷ் அவளுடைய கையை பிடித்தபடி வாசலை நோக்கி நடந்தான். கொஞ்ச தூரம் சென்றவன் திடீரென நின்று, ஆண்டனி, அந்த கார் என்னோடய ஃப்ளாட்டுக்கு அனுப்பி வச்சிரு. ஆஃபீஸ்லேருந்து யாரையாவது அனுப்பி அதுக்கான பணத்தை செட்டில் பண்ணுறேன். ஆண்டனியை பார்த்து ஒரு சின்ன சிரிப்புடன் கூறினான் ஹரிஷ். இதை நீ சொல்லணுமா ஹரிஷ்? எப்படி இருந்தாலும் நான் அதை உனக்கு தான் அனுப்பி வச்சிருப்பேன். ஆண்டனியும் ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் பதில் சொன்னான். இதன் மூலம் ஹரிஷுக்கு தன் மீது எந்தவித தனிப்பட்ட கோபமும் இல்லை என்பதை அவன் புரிந்து கொண்டான். ஹரிஷ் வெளியே சென்ற பிறகும் அதை கூட கவனிக்காமல் உமாவும் அவளுடைய கணவனும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்க அதை வெறுப்போடு பார்த்த ஆண்டனி, இவங்க 2 பேரையும் முதல்ல வெளியே துரத்தி விடுங்க. அப்புறம் உடனடியாக எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடித்து இந்த காரை ஹரிஷோட ஃப்ளாட்டுக்கு அனுப்பி வைங்க என்று உத்தரவிட்டான். அதே நேரத்தில் சிவகங்கையில் இருந்த கணபதியின் வீட்டில் மணிவேலும் பாலாவும் சில முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதித்து கொண்டிருந்தனர். ஹரிஷ் எப்போ இங்கே திரும்பி வருவான்னு உனக்கு தெரியுமா? அவன் திரும்பி வர வரைக்கும் சிவபாலன் ஃபேமிலிக்கும் நமக்கு இடையில் ஓடிக்கிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு எந்த ஒரு முடிவும் செய்ய முடியாது. அதான் கேட்டேன் என்று மணிவேலை பார்த்து பாலா கேட்க, ஹரிஷ் ஏதோ வேலை விஷயமா அவசரமாக சென்னைக்கு போகணும்னு சொன்னான். நான் தான் என் காரை கொடுத்து அனுப்பி வச்சேன். அவன் எப்போ இங்கே திரும்பி வருவான்னு தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் ரேடியன்ஸ் இங்கே தானே இருக்குது. அதனால் சிவபாலனால் புதுசாக எந்த பிரச்சனையும் உருவாக்க முடியாதுன்னு நம்புகிறேன். மணிவேல் பதிலுக்கு சொன்னார். யமுனாவின் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் நல்லபடியாக மீண்டு வந்து விட்டதால் அவர் இப்போது ரிலாக்ஸாக இருந்தார். மணி, முக்கியமான விஷயத்தையே நீ மறந்துட்டியா? அன்னைக்கு கோமா இருந்த மக்கள்கிட்ட இன்னும் ஒரு வாரத்தில் முடிவு சொல்கிறேன்னு சொன்னேன். ஹரிஷ்கிட்டையும் அதை பற்றி பேசலான்னு இருந்தோம். ஏன்னா ஹரிஷ் வந்து மக்கள் முன்னாடி பேசினாதான் சரியாக இருக்கும். இனி அவன் எப்போ வருவான்னு தெரியல. அது வரைக்கும் நம்ம ஊர் மக்கள் பொறுமையாக இருப்பாங்களா? ஒருவேளை அதுக்குள்ளே பிரச்சனை பெருசாகிட்டா என்ன பண்ணுறது? பாலா ஒரு கவலையுடன் கூறினார். என்ன பாலா இப்படி பயப்படுற? அந்த நேரத்தில் நீயும் தானே என் பக்கத்தில் இருந்த. அந்த சிச்சுவேஷனில் நான் வேற என்ன செய்யட்டும்? அப்படியே இருந்தாலும் அவங்க எல்லாரும் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? மணிவேல் அசால்ட்டாக சொல்ல அவருடைய அந்த பதில் பாலாவை திகைக்க வைத்தது. என்னையே அப்படி பார்க்குற? கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரி நான் யாரையும் ஏமாத்தலான்னு ட்ரை பண்ணல. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருந்தாங்கன்னு விசாரிக்க ஏற்கனவே ஆளுங்களை அனுப்பியிருக்கேன். திடீர்னு எப்படி அவ்வளோ மக்கள் அங்கே கூடியிருப்பாங்க? கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் எண்ணெயை ஊற்றி திரிய பற்ற வச்சுருக்கணும். அவங்க தான் அந்த கொள்ளைக்காரங்க இப்போ ரேடியன்ஸில் இருக்காங்க அப்படிங்கிற உண்மையான அடையாளத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கணும். இல்லைனா அவங்க அதை கண்டுபிடிச்சு சடனாக இங்கே கிளம்பி வந்திருக்க மாட்டாங்க. மணிவேல் என்ன நடந்திருக்கும் என்பதை எக்ஸ்பிளைன் செய்தார். பாலா அதற்கு பதில் சொல்வதற்கு முன்பாகவே மணிவேலின் ஃபோன் அடித்தது. அதில் அவருடைய வீட்டு நம்பர் வர அட்டன் செய்து காதில் வைத்தார். மறுமுனையில் மணிவேல் பேசுவதற்கு கூட காத்திருக்காமல், சார், இங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. நம்ம ரூம்ல அடைச்சு வச்சிருந்த மூர்த்தியை யாரோ கொன்னுட்டாங்க என்று ஒருவன் சொல்ல அதை கேட்ட மணிவேல் அதிர்ச்சியுடன் எழுந்து நின்று விட்டார். நிஜமாதான் சொல்றியா? எங்கூடது விளையாடலையே.
அவர் நம்ப முடியாமல் கேட்க, இந்த மாதிரி விஷயத்தில் யாராவது விளையாடுவாங்களா சார்? அந்த நபர் பதட்டத்துடன் கூறினார், நீங்கள் கொஞ்சம் உடனே இங்கே கிளம்பி வந்தால் நல்லா இருக்கும். சொல்லிவிட்டு அந்த நபர் ஃபோனை வைக்க மணிவேல் வெளுத்து போன முகத்துடன் தளர்ந்து போய் சோஃபாவில் அமர்ந்தார். அவரையே பார்த்து கொண்டிருந்த பாலா, உனக்கு என்னாச்சு? ஏன் முகம் இப்படி வேத்து போயிருக்கு? வீட்டில் ஏதாவது தீ பிடிச்சிருச்சா? இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா? யமுனா நல்லா தானே இருக்காங்க என்று கேள்விகளை அடுக்கிக் கொண்டே போனார். மெதுவாக தலையை திருப்பி பாலாவை பார்த்த மணிவேல், மூர்த்தியை யாரோ கொண்டுட்டாங்க என்று மட்டும் சொன்னார். அதை கேட்டு அந்த இடமே அமைதியாக, சரி நீ உடனே போய் என்ன நடந்துச்சுன்னு பாரு, நான் பின்னாடியே வரேன் என்றார் பாலா. அவரது முகத்திலும் இப்போது பதட்டம் தெரிந்தது. கார் ஷோரூமிலிருந்து கிளம்பி ஹரிஷும் சந்தனாவும் ஃப்ளாட்டிற்கு திரும்பி வந்தபோது அங்கே திலகா அவர் தோழிகளுடன் உட்கார்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருந்தார். அவர் தனியாக இருந்தால் ஆபத்து என்று ஹரிஷ் தான் கொஞ்ச நாள் தங்களுடனேயே ஃப்ளாட்டில் தங்கிக் கொள்ள சொல்லியிருந்தான். என்ன இருந்தாலும் 3 வருடங்கள் அவர்கள் அவனுக்கு தங்க இடம் கொடுத்திருந்தார்கள். அந்த நன்றி உணர்ச்சி ஹரிஷுக்கு எப்போதுமே இருந்தது. முதலில் அதற்கு விருப்பமில்லாதது போல சீன் போட்ட திலகா மீண்டும் தனியாக இருக்க பயந்து தன் வீட்டுக்கு போய் தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு அங்கே வந்துவிட்டார். அது மட்டும் இல்லாமல் தான் திரும்பி வந்த விஷயத்தை தோழிகளுக்கு அறிவிக்க அவர்களும் ஏஜே ஃபேமிலியில் நடந்த இழப்புகளை பற்றி விசாரிக்கிறோம் என்ற பெயரில் உடனே கிளம்பி வந்து விட்டார்கள். அப்படி வந்தவர்கள் துக்கம் விசாரிக்க கூட மறந்து ஆடம்பரமான அந்த ஃப்ளாட்டை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். வாவ் திலகா, உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய அதிர்ஷ்டசாலி தான். இந்த வீடே பல கோடி ரூபா மதிப்பு இருக்கும் போல. ஆனால் நிஜமாவே உன்னோட மருமகன் தான் தியான மீடியாவோட சிஓங்கிறது நாங்கள் யாருமே எதிர்பார்க்காதது என்று ஒரு பெண் சத்தமாக கூற, நான் கூட முதல்ல அவரை பற்றி என்னமோ நினச்சேன், இப்போ தானே தெரியுது அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்ன இன்னொரு பெண்மணியின் குரலில் பொறாமை வெளிப்படையாக தெரிந்தது. திலகா, இவ்வளோ நாள் நீ புலம்பிக்கிட்டே இருந்ததுக்கு இப்போ கூரையை பிச்சுக்கிட்டு அதிர்ஷ்டம் கொட்டியிருக்கு. இது நீ அனுபவிக்கிற நேரம். இனி எங்களை பற்றி நினைக்க கூட உனக்கு நேரம் இருக்காது. மற்றொரு பெண் பெரு மூச்சுடன் சொல்ல, சேச்சே அப்படிலாம் எதுவும் இல்லை. நான் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் உங்களெல்லாம் மறக்க மாட்டேன். நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் என்ன அவ்வளோ சாதாரணமானதா? திலகா பெருமை பொங்க கூறினார். முதல் நாள் ஹரிஷை திட்டியதெல்லாம் அவருக்கு இப்போது மொத்தமாக மறந்துவிட்டது. சரியாக அப்போது கதவின் அருகில் வந்து நின்ற ஹரிஷ், என்ன உங்கள் அம்மா ஃப்ரெண்ட்ஷிப் பற்றிலாம் இவ்வளோ பில்டப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அதுக்கு ஸ்பெல்லிங் என்னன்னாவது அவங்களுக்கு தெரியுமா என்று கிண்டலாக சந்தனாவிடம் கேட்க அவனை கோபமாக முறைக்க முயற்சித்தவள் அது முடியாமல் தன்னையும் மீறி சிரித்து விட்டாள். இந்த கொஞ்ச நாட்களில் அவளுடைய அம்மாவின் உண்மையான குணம் அவளுக்கும் பழகிவிட்டது. அதனால் ஹரிஷ் சொன்னதில் இருந்த உண்மை புரிந்ததால் அதற்கெல்லாம் அவளால் கோபப்பட முடியவில்லை. அப்போது ஒரு பெண்மணி, நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினச்சேன் திலகா. தியான மீடியா நிறைய செலிபிரிட்டிஸை உருவாக்குறதா கேள்விப்பட்டேன். உனக்கே தெரியும், என் பொண்ணுக்கு 20 வயசு தான். அவள் ஒரு செலிபிரிட்டியாக பெரிய ஸ்டாராக மாறணுங்கிற ஆசை எனக்கு இருக்குது. நீ உன் மருமகன்கிட்ட சொல்லி அதுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமா என்று திலகாவிடம் கேட்டார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் சொன்னால் ஹரிஷ் தட்டவே மாட்டான் என்று திலகா ஏதோ சொல்ல போக ஹரிஷின் சம்மதமில்லாமல் திலகா மீண்டும் யாருக்கோ வாக்குறுதி கொடுக்க போவதைக் கண்டு சந்தனா வேகமாக தன் அம்மாவிடம் சென்றாள். அம்மா, நாங்கள் வந்துட்டோம். சந்தனா ஒரு எச்சரிக்கும் குரலோடு உள்ளே நுழைய, சரி அதுக்கு என்ன இப்போ? நீங்கள் திரும்பி வந்தா அதுக்கு நான் என்ன பண்ணணும்? உங்களுக்காக கதவை திறந்து வச்சு காத்திருக்கணுமா? திலகா கிண்டலாக கேட்டார். அவர் ஹரிஷை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. திலகா ஏன் இன்னும் அவனை வெறுக்கிறார் என்று அவளால் புரிந்து கொள்ள முடியவில்லை. சந்தனாவை பார்த்து தோள்களை குலுக்கிய ஹரிஷ் நேராக அவனுடைய ரூமை நோக்கி போனான். அதற்குள் அவனை தடுத்த திலகாவின் தோழிகள், திலகா, இது நிஜமாவே உன்னோட மருமகனா? உங்கள் மாப்பிள்ளை இவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காருங்கிறது எங்களுக்கே இப்போதான் தெரியுது. அந்த பெண்களில் ஒருவர் உற்சாகத்துடன் கூச்சலிட்டார். எதை என்பதை போல பார்த்த ஹரிஷ், என்னமோ இதுக்கு முன்னாடி இவங்களே என்னை பார்த்ததே இல்லாத மாதிரியும், அப்போல்லாம் நான் ரொம்ப கொடூரமாக இருந்த மாதிரியும் இந்த குதி குதிக்கிறாங்க. அத்தையோட ஃப்ரெண்ட்ஸ் தானே, வேற எப்படி இருப்பாங்க? எல்லாமே கொஞ்சம் நட்டு கண்ட கேஸ் தான் போல என தனக்குள் முணுமுணுத்த ஹரிஷ், ஹாய் ஆண்டி, உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி என்று மட்டும் கூறிவிட்டு தன் ரூமை நோக்கி திரும்பினான். பின்ன ஒரு கம்பெனியோட சிஇஓன்னு சும்மாவா? அதுக்கான அழகும் கம்பீரமும் தானாக வந்துடும் என்று இன்னொரு பெண்மணி கூற, உனக்கு விஷயமே தெரியாதா? ஹரிஷ் தம்பி தியானா மீடியாவோட சிஇஓ மட்டும் இல்லை, அந்த கம்பெனியே அவருக்கு சொந்தமானதானா. ராஜேஸ்வரன் குடும்பத்திலிருந்து அந்த கம்பெனியை இவருக்கு பிரித்து கொடுத்துட்டாங்களாம். திலகாவின் தோழி ஒருவர் எல்லாவற்றையும் தானே நேரில் இருந்து பார்த்தது போல கிசுகிசுப்பாக கூறினார். அதன் பிறகு அவரவருக்கு தெரிந்த விஷயங்களை வைத்து கதைகள் போல கூற சில நொடிகளில் அந்த இடமே கலகலப்பானது. அதில் சிலர் ஏதோ 8வது அதிசயத்தை பார்ப்பது போல போகும் ஹரிஷை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தனர்.
அவர்கள் முகத்தில் எல்லாம் திலகாவிற்கு இப்படி ஒரு மருமகன் அமைந்ததை நினைத்து பொறாமை அப்பட்டமாக தெரிந்தது. ஹரீஷ், கொஞ்சம் நெல்லு. என் ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டுதானே? அவள் பொண்ணுக்கு உன்னோட கம்பெனியில் ஒரு நல்ல வேலை போட்டு கொடு. திலகா அதிகாரமாக கட்டளையிட்டார். அவர் தன் தோழிகளின் முன்னால் தன் பெருமையை காட்ட விரும்பினார். ஹரீஷ் அதற்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் அமைதியாக நிற்க, வேகமாக அவனிடம் எழுந்து வந்த அந்த பெண்மணி, ஹரீஷ் தம்பி, நானும் உங்கள் மாமியாரும் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். அந்த உரிமையில் தான் என் பொண்ணை உங்கள் கம்பெனிக்கு வேலைக்கு அனுப்ப ஆசைப்பட்றேன்னு சொன்னேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று நேரடியாக கேட்டார். அது ஆண்டி என்று ஹரீஷ் ஏதோ சொல்ல வர, நான் சும்மா பெருமைக்காக இதை சொல்லலை. என் பொண்ணு உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருப்பா. ஏற்கனவே மாடலிங் பற்றி கொஞ்சம் ட்ரைனிங்கும் இருக்குது. அவளோட வாய்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்து மார்க்கெட்டிங் பண்ணிங்கன்னா அவள் நிச்சயமாக உங்கள் கம்பெனியோட அடுத்த பெரிய ஸ்டாராக மாறுவா. இதை சொல்லும்போது அந்த பெண்மணியின் முகத்தில் நிஜமாகவே பெருமை தெரிந்தது. அதை பார்த்த ஹரீஷ் தன் நெற்றியை தேய்த்தான். உடனே பதில் எதுவும் பேசவில்லை. அதை பார்த்த திலகாவின் முகத்தில் கோபம் தெரிய ஆரம்பித்தது. அதே நேரத்தில் ஆண்டனியின் வீட்டில் ஆண்டனியும் ஜெசிகாவும் ஹரீஷுடனான உறவை எவ்வாறு வளர்ப்பது என்று பேசிக்கொண்டிருந்தனர். ஜெஸ்ஸி, நான் இன்னைக்கு ஹரீஷை மீட் பண்ணப்போ அவனோட ஆற்றல் ரொம்பவே அதிகமாக இருக்கிறத பார்த்தேன். அவன்கிட்ட இருந்து வெளிப்பட்ட சக்தியை என்னால் நல்லாவே உணர முடிஞ்சது. ஆனால் அது என்ன லெவல்னு கண்டுபிடிக்க முடியல. ஆண்டனி நம்ப முடியாத ஆச்சரியத்துடன் கூறினான். பொதுவாக எந்த ஒரு தற்காப்பு கலை நிபுணரும் மற்றொரு நபரின் உடலில் இருந்து வெளிப்படும் ஆன்மீக ஆற்றலின் அளவு மற்றும் ஏற்ற இறக்கங்களை உணர முடியும். அப்படித்தான் தன் முன்னால் நிற்கும் மற்றவர்களின் ஆற்றல் அளவை ஹரீஷ் எளிதாக எடை போடுவான். ஆண்டனியை பொறுத்தவரை அவன் இப்போதுதான் 3வது நிலையை கடந்திருந்தான். ஆனாலும் ஹரீஷின் ஆற்றல் எந்த அளவிற்கு உள்ளது என்பதை அவனால் கொஞ்சம் கூட உணர முடியவில்லை. அது அவனுடைய எல்லையை மீறிய ஒன்றாக இருந்தது. ஹரீஷ் உண்மையிலேயே ஒரு பவர்ஃபுல்லான ஆள் தான். ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நான் அவர்கிட்ட ஹெர்பல் மெடிசன் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்டேன். ஆனால் அவர் இன்னும் அதுக்கு பதில் சொல்லலை என்றாள் ஜெசிகா. இப்போ அந்த தீபக் அப்புறம் ஐரா இவங்கெல்லாம் தான் அவனோட நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தியான மீடியாவோட அளவு பெருசாயிட்டே போகுது. மீடியாவில் மட்டும் இல்லாமல் பல பிஸ்னஸ்களில் காலடி எடுத்து வச்சு அது ஒரு பெரிய சாம்ராஜ்யமாக உருவாகி கொண்டு இருக்கு. அதனால் கூடிய சீக்கிரம் ஹரீஷ் இந்த மொத்த சென்னையையும் அவனோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இப்போவே கிட்டத்தட்ட அப்படி தான் இருக்குது. நாம் சீக்கிரமாக ஏதாவது செய்யலைன்னா ஃப்யூச்சரில் நாம் இருக்கிற இடம் கூட தெரியாமல் போயிடும். ஆண்டனி சிகரெட்டை புகைத்தபடி யோசனையுடன் கூறினான். ஆனால் நாம் என்ன செய்கிறது? ஹரீஷ் நம்ம ரூட்டில் வர ஆள் இல்லையே. அவனோட லைனே மொத்தமும் வேறையாக இருக்குது என்று ஆண்டனி கவலையுடன் கூறினான். சந்தனா மற்றும் அக்ஷரா காணாமல் போன விஷயம் தெரிந்தபோது அவர்களை காப்பாற்றி அதன் மூலம் ஹரீஷிடம் நல்ல பெயர் எடுக்க நினைத்தார்கள். ஆனால் ஹரீஷுக்கு அவர்கள் உதவி தேவைப்படவில்லை. அதனால் அந்த திட்டம் பலிக்கவில்லை. அப்போது ஜெசிகாவிற்கு திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. அந்த ஜீவாவுக்கும் ஹரீஷுக்கும் ஒரு நெருக்கமான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குல்ல. ஜீவா ஃபேமிலியோட பலம் ரொம்பவே குறைஞ்சிக்கிட்டே வருது. அவங்க திரும்பவும் பழைய நிலைமைக்கு வர நாம் ஹெல்ப் பண்ணால் அது மூலமாக ஹரீஷோட மனசில் இடம் பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஜெசிகா ஆர்வத்துடன் சொல்ல, அது கனவுல கூட நடக்காது. கோபமாக கத்தினான் ஆண்டனி. அவங்களுக்கும் நமக்கும் காலங்காலமாக இருக்கிற பக்கம் மறந்து போச்சவனுக்கு அந்த ஜீவாவோட பிஸ்னஸை மொத்தமாக அழிக்கிறதுக்கு இதுதான் நமக்கு நல்ல சந்தர்ப்பம். எதுக்காகவும் அதை நான் விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஆண்டனி பிடிவாதமாக சொல்ல ஜெசிகா சலிப்புடன் அவனை பார்த்தாள். முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.